நிச்சயமா சொல்றீங்களா சாமி? இருக்குது, கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப விஜய்க்கு வந்து வரக்கூடிய தேர்தலில் 5 வருடம் கழிச்சு, இது வருடமெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு 8 மாசம் கழிச்சு ஒரு பெரிய இடர்பாடு இருக்குது இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு. தாவேக அரசாங்கம் ஒரு இடர்பாடு இருக்குது, அதை அவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு 3-4 வருஷம் என்னன்னு நீங்க விஜய் அவர்களுக்கு சொல்லலாமே. நான் என்ன சொன்னேன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு சில கணிப்புகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பார். அவருடைய காரணத்தினா அவர் ஜோதிடத்தை ரொம்ப திறமையா நம்புறார். முதல் 2-3 நாளைக்கு பாருங்க குங்குமம் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் கவர்னரை 3வது முறை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஃபெயிலியர் ஆகும்போது மை வச்சார். மை வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அரகஜாங்கிற மையை நெத்தியில வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சக்சஸ் பண்ணார். கையில சிகப்பு கயிறு கட்டியிருந்தார். இதெல்லாம் வந்து நம்பிக்கையினுடைய அடையாளம் இல்ல. அவர் கிறிஸ்துவரா வந்து எப்படி இத்தனையும் பண்றாரு? எதுக்காக வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு எல்லாரும் இன்னைக்கு படையெடுக்கணும்? சத்ரு சம்ஹார பூஜை ஏன் பண்ணணும்? ஏன் எல்லாரும் அரசியல்வாதிகள் எல்லாரும் வேலை கையில பிடிச்சிட்டு திமுக தலைவர் கொண்டு வேலையை பிடிக்கிறாங்க? யார் முருகனை கையில் பிடிக்கிறார்களோ, செவ்வாய் உச்சமோ, அவர்கள் ஆட்சி பெறுவார்கள். அந்த செவ்வாயுடைய அதிபதியா இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் இவருக்கு சேர்ந்து இருக்கிறனால இவர் 4 வருடம் ஆட்சி கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஆனால் இடையில பெரும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில விஜய் ஜமாளிப்பார். என்ன சாமி நீங்க 8 மாசம் தான் வாழ்க்கையே, ஒரு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டீங்களா? 8 மாசம் தான் இல்ல, 8 மாசத்துல ஒரு பெரிய இடர்பாடு வரும்னு சொல்றேன். 8 மாசத்துல ஒரு இடர்பாடு வரும். அது ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். அந்த நேரத்தை அவர் ஜெயிக்கணும். அந்த நேரத்தை ஜெயிக்கணும். அதுக்கான பரிகாரம் என்ன சாமி விஜய் அவர்களுக்கு? விஜய் அவருக்கு உண்டான பரிகாரமே முருகனை வழிபாடு தான். இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோயிலில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது தான் சரியான பரிகாரமாக இருக்குது என்னை பொறுத்தவரை. எனக்கு என்னமோ இப்போ உங்களுடைய பார்வையில் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைப்பதில் அவர் சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம எல்லாருமே அவருடைய அணியிலேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா மிகப்பெரிய பாரம்பரியமான அதிமுக கட்சியிலேருந்து அரசியலை கற்றுக்கிட்டவர்களே இவங்க வேறொரு கட்சிக்கு மாறக்கூடிய இவர்கள். அதிமுக வந்து மிகப்பெரிய தவறு பண்ணது என்ன தெரியுங்களா? கூட்டணியை பலப்படுத்தாத. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு சரியான மரியாதை கொடுக்கல. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு மட்டும் இல்லை சாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி என்னுடைய சர்க்கிள்ல இருந்தே நான் வந்து திமுக அழிக்கப்பட வேண்டும், அதுக்கு நேர்மாறான ஒரு இயக்கம் வந்து அதிமுக மட்டும்தான் வெற்றி பெறணும்னு நினைச்சோம். விஜய் அவர்கள் நம்ம ஒரு பொருட்டா கூட நினைக்கலன்றது தான். யாரும் நினைக்கல. ஆனால் நான் என்னுடைய பேட்டியில் பாருங்க, நான் விஜய் வந்து உச்சத்துக்கு வருவார்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி பெற அவர் சொன்னது ஒரே ஓம் சக்தி பராசக்தி. அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லியிருக்காரு. 108 சீட்டு. இதுக்கு தான் ரகசியமா அது? ஓம் சக்தி பராசக்தி இந்த மந்திரத்தை அவர் சொல்லியிருக்காரு. தெய்வத்துக்கு ஒரு தீய சக்தினார், அதை ஏன் சொல்ல மாட்டேன்? அதைத்தான் சொல்றேன். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அவர் சொன்னார்ல. நானும் எல்லா இடத்துலையும் சொன்னேன். இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கிறது? சனாதன தர்மத்தை இருக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் தீய சக்தி தானே. அது ஒரு கொள்கை தானே, அவங்க திராவிட இயக்கத்துடைய கொள்கை தானே. திராவிட இயக்கத்தோட கொள்கைன்னா அதெல்லாம் பொய்யான கொள்கை. வீட்டில் எல்லாரும் சாமி முழுவட்டு வெளிப்படைக்கு வந்து வேணுன்ட்டே வந்து சாமி இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ உங்கள் மாதிரி சாமி புரட்சியாளர்கள் தான் நம்ம மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா திமுக இருக்கிறவங்க சாமி இப்படி கும்பிடுட்டோம், எல்லாரும் எடுத்து கும்பிடுட்டோம், எல்லாரும் தெய்வத்தை கும்பிடுட்டோம். அவங்க இந்து தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க எதுக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடணும்? தெய்வம் இல்லைங்கிறவங்க எதுக்கு ரம்ஜான் விழா கொண்டாடணும்? பொங்கல் விழா இது மட்டும் சித்திரைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, ஆடி நோம்பிக்கு அம்மனுக்கு கூழூத்துற விழாவுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, ரம்ஜானுக்கு மட்டும் நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்க, நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவீங்க, கிறிஸ்துமஸ் விழா மட்டும் கொண்டாடுவீங்க. அப்போ கிறிஸ்துவத்தில் கடவுள் இருக்காரு, இஸ்லாமில் கடவுள் இருக்காரு, இந்து மதத்தில் மட்டும் கடவுள் இல்லையா? சாமி இன்னொரு கேள்வி, எப்பவுமே ஒரு பிரச்சனைகளை ஒரு மக்கள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லும் போது சொல்லக்கூடிய நபர் அவர் வெற்றி பெற்ற ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் அவருடைய பேச்சு எடுப்படணுவாங்க. உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுடைய வெற்றி என்பது ஜாதகத்தில் என்ன சொல்லதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த மக்கள்கிட்ட? என்னுடைய ஜாதக பிரகாரம் தர்மம் தான் வெற்றி பெறும். நான் எல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட முயற்சி இந்த மக்களுக்கெல்லாம் சித்த மருத்துவம் போய் சேரணுங்கிறக்க வேண்டியது அரசியல்வாதிகளோட பழக்கம் வச்சோம். இல்லை, உங்களுக்கு மாறுபட்ட கருத்து, சித்த மருத்துவத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? நிச்சயமாங்க, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறோம். அங்கே தான் நீங்கள் மருந்து மாஃபியாக்களோட விஷயங்களை உணர்ந்த மாட்டேங்கிறீங்க. இருக்கிற அத்தனை மீடியாக்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க. ஆங்கில மருந்துக்கள் அனைவருமே நம்ம உடம்புல நோயை உண்டு பண்றாங்க மருந்து கொடுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆங்கில மருந்து இந்தியா முழுக்க இல்லை சாமி, நாடுகள் முழுக்க, உலகம் முழுக்க இருக்குல்ல. உலகம் முழுக்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே அவங்கவுங்க நாட்டு மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. சீனாவில் சீனா மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க, ஜெர்மனில் ஜெர்மன் மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் அவமானப்படுத்துகிறாங்க. இல்லை சாமி, எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 10 வருடமாக வந்து மத்திய அரசான பாரதிய ஜனதா ஆட்சியில். ஆமாங்க, இந்த 10 வருஷங்கிறது எப்போ? 2009 H1N1 ப்ளூ, சிக்கன் குன்யா,
இது வந்தபோது ஆங்கில மருத்துவம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டெங்கு காய்ச்சலில் வந்து கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இறந்துட்டு இருந்தாங்க. ஏன்டா இந்த மருத்துவமனை தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவமனையில் இறந்தாங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு ஆன்டிபயோட்டிக் செலுத்த முடியாமல் டெங்கு காய்ச்சலில் இறந்தாங்க. அப்போ தமிழக முதல்வரே வந்து நிலவேம்பு கசாயம், பப்பாளி இலச்சாறு, மலவேம்பு சாறு தான் சொன்னாங்க. நிச்சயமா. அதுக்கப்புறம் தான் சித்த மருத்துவம்லாம் ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பிஎஸ்எம்எஸ் நீட்டு கொண்டு வந்தாங்க. என்ன கொடுமை பார்த்தீங்களா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக குறைந்துட்டு சித்த மருத்துவம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவடைய அருமையை தெரியற அளவுக்கு ஆயிடுச்சு நாட்டில். என்னங்க, சித்த மருத்துவத்துக்கோசரம் பல்வேறு போராட்டங்கள் பண்ண பாபுஜி சாமிகளை பலமுறை கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க உங்களை. சரிங்களா? நல்ல எவ்வளோ போராட்டம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜாதி வெறியர்களுக்கெல்லாம் வந்து மருந்து மாஃபியாக்கள் பணம் கொடுத்து அங்கே இருக்கிற ஆங்கில மருந்து வியாபாரி ஒரு ஆள், அவன் தான் இத்தனையும் பண்ணி சாமிகள் மேலே கொலை முயற்சி, என் குடும்பத்தார் மேலே கொலை முயற்சி பண்ணி நான் பல்வேறு பாதுகாப்பு மூலியமாக தான் நான் இருந்தேன். காவல்துறை நீங்கள் பாதுகாப்பு கேட்டிருக்கலாமே, ஏன்? காவல்துறையை பாதுகாப்பு கொடுத்தாங்களே. கொடுத்தாங்க. வினோதமாக பாதுகாப்பு நிறைய பிரச்சனை நடந்தது. இப்போ மருந்து மாஃபியாக்கள் வந்து யாருக்கிட்ட பணம் கொடுக்குறாங்க, யார் மூலியமா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதான் மாஃபியா. எல்லாத்துலேயும் அவங்க பணம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் எனக்கு உதவுனவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள். அதனால தான் அவங்களுக்கு சாமி விசுவாசமா இருக்கிறேன். சரி சாமி, இப்போ நீங்கள் எதிர்கால வாழ்க்கை என்ன, மக்கள் எப்படி நடந்துக்கணும், குறிப்பாக தாவேக ஆட்சி பெற்ற பிறகு அந்த நிறைய சோசியல் மீடியாக்களில் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த அரசியலுக்கு முன்பாக அஜித் ரசிகர்களோட சண்டை போட்டுருந்தாங்க, அசிங்கமான வார்த்தைகளை பேசி பிரயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் சோசியல் மீடியா திறந்த உடனே இவங்க 2 பேர் திமுகவும் பண்ணி அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு விஜய் அவர்கள். ஆனால் சோசியல் மீடியாவில் அரசியல் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த 1.5 மாசமா சோசியல் மீடியாவே தொட முடியல. சோசியல் மீடியாவே தொட முடியல. அரசியல் ஒரு புனிதத்தன்மையாக இருந்தது. அதிமுகவும் திமுகவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு ஜெனுனியஸ் தன்மை இருந்தது. ஒரு விஷயங்கள் நம்ம பேசும்போது அதிரடியாக தாக்குதலோ அதிரடியாக பிரச்சனையோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க ஜென்டி கிட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன் சாமி திமுக ஆட்சி எதிர்த்தன்னா நாடு முழுக்க கஞ்சா, நாடு முழுக்க எங்கே வாரி சின்ன பசங்க குடிச்சிட்டு பயங்கர அட்டுழியோ போதை பழக்க வழக்கங்கள். இந்த 5 வருஷம் தான் அங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ போதையாக இருக்குது. இந்த நாடு முழுக்க சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டும் சொல்கிறீங்களே? நாடு தான், நம்ம தமிழ்நாட்டை தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு. அப்போ நீங்கள் நாடு முழுக்கன்னா இந்த அர்த்தம்? தமிழ்நாடு தான். நம்ம தமிழன் எப்பவுமே தமிழ்நாட்டை தாங்க நாட்டாக சொல்லுவோம். இந்தியா முழுவதும் அவ்வளோ சட்டா பேச மாட்டோம். தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா, போதை பழக்க வழக்கங்கள். 16 வயசு பையன்லேருந்து 18 வயசு பையன் வந்து கஞ்சா குடிச்சிட்டு பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசுறது, இந்த ரோட்டு கடையில் அடிதடி பண்ணுறது. இந்த சென்னையில் எத்தனை சிறார் பசங்களில் எத்தனை ரகலை பண்ணுறாங்க. திருவள்ள கஞ்சா எத்தனை ஊரில் கஞ்சா புழக்கமாகி போச்சு. இதனால் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. சாமி, நீங்கள் வெளி மாநிலங்கள்லாம் போயிருக்கீங்களா? இந்த ஹரித்துவார் எல்லா மாநிலம் போயிருக்கு. அங்கெல்லாம் கஞ்சா செடி ரோட்லேயே முளைச்சிருக்கும். ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களும் கஞ்சா அடிக்கிறாங்களா? அது என்ன காரணம்? ஆமாம், யாருமே வந்து ரகலை பண்ணுறது இல்லை. கஞ்சா அப்போ போதை பொருள் இல்லைன்றீங்க? எதுவுமே உலகத்தில் போதையான பொருள் கிடையாது, அளவாக உபயோகப்படுத்தினா. இது அப்போ இங்கே அளவு கடந்து உபயோகப்படுத்தினால தான் இந்த வெள்ளக்காரன் குடிக்கிறான்ல. குடிக்கிறான். நான் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போயிருந்தேன். சுவிஸ் நாட்டில் வந்து நான் போயிருந்த டைமில் எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாமே டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் டீ கடையில் போயிடுவோம், அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஸ்டெடியாக தானே போகிறாங்க. அவங்க வாழ்க்கை டெய்லி காலையில் ஏதோ சின்ன சிப்பு இத்தினோண்டு குடிப்பாங்க. இங்கே மாடு கள்ளி தண்ணி குடிச்ச மாதிரி தான் நம்ம குடிப்போம். அப்போ கஞ்சா வந்து அங்கே இருந்தால் சரி, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தப்புன்றீங்களா? அதாவது சாமியார் கஞ்சா குடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே, சந்தோஷம். அது அங்கே வட மாநிலத்தில் இருக்குது, ஒத்துக்கிற இல்லை. ஆனால் தென் தமிழகத்தில் இருக்கின்ற சன்னியாசிகளிடத்திலையும் சாதுகளிடத்திலும் ஒழுக்கம் நிறைய பேணி பார்க்கப்படுது. இங்கே யாரும் மது அருந்ததோ புகைப்பிடித்ததோ மடாவதிகள் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. வட மாநிலத்துக்கும் தென் தமிழகத்துக்கும் ஆகமங்கள்லேயே வித்தியாசம் இருக்குது, எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே யாரும் அப்படி கிடையாது. அதே நேரத்தில் வந்து வட மாநிலங்கள் யாருமே கஞ்சா குடிச்சு ரோட்டில் கிடைக்கிறது இல்லை. வட மாநிலத்தில் யாருமே. இங்கே தமிழ்நாட்டில் வந்து சின்ன பசங்க முதற்கொண்டு கஞ்சா குடிக்கிறாங்க, போதை சாக்லேட் போட்டு குடிக்கிறாங்க, என்னென்னமோ வாயில் ஸ்டாம்பு மாதிரி ஒட்டிக்கிறாங்கிறாங்க, ஊசி போதை மருந்து ஊசி ஏற்றிக்கிறாங்க, என்னென்னமோ விஷயத்தில் காவல்துறையில் தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்கிறாரு, சிவிங்கமாக இருக்குது வாயில் போட்டுக்கிறாங்கிறாங்க, கஞ்சா சாக்லேட் போட்டுக்கிறாங்க. தன்னுடைய அறிவை மயக்குது இல்லைங்க போதை. சரி, நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். உண்மையாகவே நீங்கள் கடவுளோட தூதுவர் நீங்கள் இல்லையா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக வந்து மனிதன் தோன்றுகின்ற காலத்திலே போதைங்கிறது தோன்றியாச்சு. புளிச்ச எல்லா பொருளும் போதை தான். தீய பழக்கம். மது ஒழிக்கணும், போதை பொருட்கள் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மது ஒழிக்கணும்னால யாரும் முடியாதுங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் மது ஒழிக்க முடியாது.
புரிஞ்சுட்டீங்களா? அப்போ குஜராத் கட்டுப்படுத்தணும். எப்படி குஜராத் ஒழிக்கப்பட்டுச்சு? குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து எல்லா பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து உயர்ந்த ரகம் வந்து விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது கரெக்டு. அங்கே இருக்குது, பீகாரில் வந்து அது சாத்தியமாச்சு. ஏன் தமிழ்நாடு சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை வந்து நான் வருமானமாக பார்க்குறாங்க. வேறு வருமானத்தை எதுவும் ஈட்ட முடியாமல் வருமானமாக இதைத்தான் பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் கூட இதை தனியாருக்கு ஒப்படைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்னை பொறுத்தவரை சரி, இந்த அரசியல் இயக்கங்களுக்கு விஜய் அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தியான கருத்துக்கள் என்ன? என்ன தெரிஞ்சு வந்து இப்போ விஜயோடைய ஆட்சி வந்து ஊழல் இல்லாமல் ஆட்சி அமைக்கணும்னு அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. நிறையா மந்திரிகளோட இவங்கள்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஊழலே பண்ணக்கூடாது. அதே டைமில் மதுக்கடைகள் வந்து 10 மணிக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக மூடிடணும், நிறைய விஷயங்களை பண்ணணும், எந்த துறையிலும் ஊழல் வரக்கூடாது, ஊழலே இல்லாமல் ஆட்சி பண்ணணும்னு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த முயற்சி வெற்றி அடைந்தால் உண்மையிலேயே தமிழகம் பலமான தமிழகமாக மாறும், கரப்ஷன் இல்லாத பகுதியாக மாறும். ஏன்னா அது ரொம்ப ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அரசு துறை அவர் செய்வாரா? நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு வந்து ஊழல் பண்ணியோ இல்லை விஜய்க்கு வந்து இதில் காசு வாங்கி சோறுதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு அளவு கடந்த பணம் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? அதே நேரத்தில் அவங்களுக்கு கூடிய துறையில் இருக்கிறவங்களும் யாருமே பணம் கொடுத்து எம்எல்ஏ எம்பி ஆகலை. புரிஞ்சுட்டிங்களா? ஒரு எலெக்ஷனுக்கு ஒன்றா 20 கோடி 30 கோடி 40 கோடி இப்போ இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதவங்களாம் செஞ்சவங்க செலவு பண்ணாங்க. ஆனால் விஜயோட கட்சியில் யாரும் செலவு பண்ணல. அதனால் அவங்க போட்ட முதலீடு எடுக்கணும்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவர்கள் நிச்சயமாக ஊழலற்ற ஆட்சி தருவார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது விஜய் மேலே. விஜய் ஊழலற்ற ஆட்சி தருவார். விஜய் அவர்களுக்கு பணம் தேவைப்படாது, அவர் போதுமான அளவுக்கு பணங்கள் இருக்குது. ஆமாம். அவர் வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அந்த மாதிரி இருப்பாங்களா அவரோடவே? இல்லை, 80% பேர் அவர் வெற்றி பெற்றவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போ இடையில வந்து சேர்றாங்கல்ல, அவங்கள நினச்சி தான் எனக்கு இந்த கட்சி பயமாக இருக்குது. பயம். ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமான ஊழல்வாதிங்க. அப்படின்னா தூய்மையானவர் தானே சொல்கிறாரு விஜய். யார்? விஜய் வந்து விஜய் தூய்மையான ஆட்சி, விஜயோட தூய்மையான ஆட்சி. இப்போ எல்லா கட்சியிலும் வந்து இணைகிறாங்கல்ல, இவங்களாம் தூய்மையானவர்களா? அவர் விஜய்க்கு தெரியாதா? விஜய்க்கு தெரியாதா? அதை விஜய் வந்து சரியாக பின்பற்றலைன்னா அப்புறம் அவர் ஆட்சி தூய்மை ஆட்சி எல்லாம் போயிடும். இல்லை, நீங்கள் ஒரு குரல் கொடுக்குறீங்க, இவர் தூய்மையானவர்கள் இல்லை, தீய சக்திகள்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த தீய சக்தியிலேருந்து வரக்கூடிய டீமையாக உள்ள சேர்த்துக்கிறீங்க, அது பேர் அது தூய்மையாக வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து தங்கமே வந்து 24 கேரட் தங்கம் வந்து நகை செய்ய முடியாது. அதில் கொஞ்சம் செம்பும் வெள்ளி சேர்த்துட்டு 22 கேரட்டாக்குனா தான் நகை செய்ய முடியும், பயன்பாட்டுக்கு வர முடியும். காஃபி இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமான காப்பி தூள் வந்து காப்பி போட முடியாது. அது கூட ஒரு 30% சிக்கரி கலந்தால் மட்டும்தான் அது காப்பி தூளாக மாறும். கொஞ்சம் ஒரு அதர்மவாதிகள் கலப்படமாக இருக்கணும், தர்மம் நிறைவாக இருக்கணும், அப்போ தான் ஆட்சி பண்ண முடியும். அப்போ கொஞ்சம் ஊழல் இருக்கும் அப்படின்றீங்க. ஊழல்வாதிகள் கூட இருப்பாங்க. ஆனால் தாவே காட்சியில் ஊழல் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான். நீ ஒரு 6 மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க தொடக்கிற காலத்திலேயே அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. என்ன கருத்தவரை அவங்கள எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்கள ஆட்சி பண்ணுற கூடணும். தாவேக்கா 6 மாதம் ஆட்சி செய்து அவர்கள் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாரும் பேசணும். தொடங்கும் போதே அவங்கள போட்டு ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு கேட்குற சந்தேகம் என்னென்னா, 60 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டின் நாசம் மனுஷ திராவிட இயக்கங்கள் 6 மாதம் கூட ஆகலை, 1 மாதத்துலேயே வந்து தூய ஆட்சி தாங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்குறது நியாயமா? மக்கள் கேட்குறது. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு விஜய் ரசிகர், அதில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லா டிபேட்லேயும் சொல்லியிருக்கேன். அதே நேர காலகட்டங்களில் விஜய் 6 மாதம் ஆட்சி செய்யணும். அந்த ஆட்சியில் ஒவ்வொரு துறையும் எப்படி கையாளுறான்னு பார்க்கணும். எடுத்தோன்னே மின்சாரத்துறையில் சரியாக்க முடியுமா? எடுத்தோன்னே மதுவிலக்குத்துறையில் சரியாக்க முடியுமா? எடுத்தோன்னே போக்குவரத்து துறையில் எத்தனை பஸ்ஸுகள் வந்து கடந்த சிவசங்கர் ஒருத்தர் தான் அமைச்சராக இருந்தார். போக்குவரத்து துறையில் இருக்கிற பஸ்ஸுகளை சரி செஞ்சிட முடியுமா? உடனே வந்து வணிக வரித்துறையை சரி பண்ண முடியுமா? பத்திரப்பதிவுத்துறை செல்வம் எல்லாருமே லஞ்சம் வாங்கி பழகிட்டாங்க. இது எல்லாம் சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் தரணும். நான் வந்து விஜய்க்கு ஆதரவாளர் இல்லை, ஆனால் விஜய்க்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்தால்தான் அவர் நல்லவராக கெட்டவரும் தெரியும். 6 மாதத்தில் ஒரு ஆட்சி சரியாக செய்யலைன்னா உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. அதான் சொன்ன பார்த்தீங்களா, 6 மாதம் கழித்து ஒரு கண்டம் வருது, 8ஆவது மாதம். அந்த கண்டத்தில் விஜய் தாக்கப்படுனா ஒரு தீய சக்தியாளர்களெல்லாம் ஒழிச்சு தூய சக்தியாக மாறுவாரான்னு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ரொம்ப நன்றி சாமி. தீய சக்தியா தூய சக்தியான்றது கடந்த 6 மாதம்ன்றது கண்டிப்பாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். விஜய் வந்து ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாங்க. அப்போ இவர் தூய சக்தியாக மாறணும்னா தன்கிட்ட வர்ற தீய சக்திக்காரர்கள் ஊழல்வாதிகளெல்லாம் சேர்த்திக்க கூடாது. இன்னைக்கு பூரா ஊழல்வாதிகளுடைய
செயற்கை இடமா வந்து தியாவைக்கா போயிட்டு இருக்குது. இருக்கிற அத்தனை ஊழல்வாதிகளும் அதில் சரண்டர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற நம்மளோட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பாக இந்த மக்களுக்கு என்ன செய்வார்ன்றதை நம்ம கடந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து காத்திருந்திருப்போம். நானும் நமது பாசமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மீடியா மூலமாக ஒரு செய்தி வச்சுக்கிறேன். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறையில் கடந்த 2 ஆட்சிகளுமே வந்து சித்த மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதே போல் இந்த சித்த மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களும் பாரம்பரிய சித்த மருத்துவர்களை காப்பாற்றுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுங்க. தமிழ்நாடு வளமாக இருக்கிறதுக்கு உங்களை நம்பி மக்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டை ஊழல் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றி காமிங்க. அப்படி ஒரு செய்கை செய்யப்பட்டால் பாபுஜி சாமியில் உங்கள் பின்னாடி இருப்பேன். ஓம் சக்தி.